சட்டமடையா பேசாத சவுண்டு தாண்டி அதிகமா வருது. இருந்தாலும் வெக்கமா வருதுக்கா. அனோ வெக்கமா வருதுக்கா. இந்த சபைக்கு முதல்ல நடந்துக்க பொழுது என்னங்க ஒரு புரிஞ்சாரு கொஞ்சம் கூட யாமா உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, காஞ்ச குஞ்சு வேணுமா, பச்சை குஞ்சு வேணுமா, இந்த தாத்தா குஞ்சு தான் வேணுமா? ஐயோ அதெல்லாம் கிளி சீனா இருக்காது. நீ அடிச்சு போட்டா நம்ம வண்டிக்கே டிப்பாவே தேடும். ஐயோ அப்படி இல்லைங்க. நான் யாருக்கிட்ட தாங்க போட்டு 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 இந்த ஊரு கவுண்டிகிட்ட போமா, இந்த ஊரு கவுண்டிகிட்ட போமா, சூப்பரா இருக்கும். ஐயோ அது யாருன்னே தெரியலடி. யாரு பாலு அதுக்கு எனக்கும் தெரியணுமா? யாரு பாலா? யாரு பாலுன்னு யாருப்பா? பாலு இல்லையே. எரும்பாலுன்னு சொன்னாலே எரும்பாலா? அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அழகான பெண்களை கண்டா சரி உங்களுக்கு நசக்கு தெரியாதா? இப்படியே நசுக்கி நசுக்கிதான் எங்க ஆயாது அப்படியே தீத்தூள் காய்க்காடு புரிஞ்சு போச்சாயா. யாரு குடிச்சாலும் போய் காத்துட்டு கேட்கலாம். போய் பாரு அடுத்து அடுத்து கிளாஸ் அதுக்கு அழிச்சு கிளாஸ் போய் தாங்காத போச்சு. யாரு தாத்தா? யாரு அவங்க தாத்தா? தலைக்காருக்கு பாட்டுக்கு பாட்டு கேட்கணும். அவரு பாட்டு கேட்கறது இல்லையா? அவரு இல்ல போல சைடுல போறது. ஆமா ஏதா எங்க வீட்டுல சொல்றது இல்ல. ஏன் என்ன கட்டி வலிக்கு பெருமை தொடர்ந்து வீட்டுல தொடர்ந்து இல்லைங்க. ஊரு ஊரா வந்து தொட்டுக்கலாங்க. இல்லைங்க சினிமா பாட்டு பாடணும். அப்படியா பாப்பா உனக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும்? அண்ணா எனக்கு இப்பெல்லாம் புதுசுனா பிடிக்காது. அதனால நல்ல பழசு வந்து பாருங்க. பழசுல சரிம்மா. போனால் போகட்டும் போடா இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடி. யாரோ சொல்றாங்க. என்னடா பழசுல கேட்டா? இதெல்லாம் வந்து இலை வீட்டுல பாடுற பாட்டு. அது வேண்டாம். சரி நல்ல இலை பாட்டு 10 பேர் ரசிக்கணும். அவர் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒண்ணு பாடுவாங்க. அந்த மாதிரியா? சரிம்மா நான் பாடுறேன். அப்படி சூப்பர் பாட்டு பாடுறேம்மா. பாடுங்க பாடுங்க. அடி கொண்ட மேல கொண்ட கொண்ட வந்து கொண்ட மேல போ. நீ எந்த கொண்ட பார்த்தாலும் உன்னை எதிர்த்து பார்க்க மாட்டான். அடியே கொண்ட மேல கொண்ட கொண்டு கொண்ட கொண்ட மேல போட்டு
சரியா போச்சு, 2 பேர்த்துக்கும் சூப்பரா தான் பாக்குறீங்க. பரவாயில்ல. நல்லா தேடிங்க அந்த வேலைக்கு. இருந்தாலும் நல்லா பாடுறீங்க. வருங்காலத்தில் வாய்ப்புண்டாண்ணா. ஆமா 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 தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இன்று சீர்திருத்தமான சீர்சபை எதனால கூடப்பட்டுள்ளது? அம்மா மருந்து விட்டுறேன் நான் வேற. எதுண்டா மறந்துட்டீனா ஆஸ்பத்திரிக்கு போடா. மறந்துட்டுமா? மறந்துட்டியா? ஆமா. ஏன் என்ன காரணம்? இது யாருப்பா? ஐயா பேருங்க. ஐயா பேருங்க. ஆறுமுக படியாச்சு. இன்னும் ஆர்வம் வரையாச்சு. மாண்டு மனிதர் செத்து சிவலோகம். செத்து சிவலோகம் சேர்ந்து படிக்கிறதுனால தன்னுடைய மனைவிமார்களும் தன்னுடைய குழந்தைமார்கள் மகன்களும் மருமகன்களும் மகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி அரங்கேற்றம் செய்துள்ள நல்லூர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா எனக்கு நீங்க நறுக்கீங்க எனக்கு நறுக்கீங்க எனக்கு இந்த நாட்டாருக்கு சம்மதமா என்னோட பிறப்புக்கு ஒப்பதமா எனக்கு என்ன பாவா இன்னும் ஆறுமுக பரியாட்சி மாடு மறந்து விட்டாருன்னு சொல்லி அவருடைய பெயர் நாமமாக இந்த தர்மலிங்கம் ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பேர் படியாக தன் தந்தையார் மாடுபடுத்தார் என்று சொல்லி 50 ரூபாய் வரி வழங்குள்ள அது மட்டும் இல்லாமல் ஐயனார்
இன்னும் ஐயனார் படியாச்சார்களும் ஒரு சொத்தில் இருந்த ஆளுக்கு 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். ஒரு காணி கொடுத்த மறுக்காணி வளர்ந்து ஆறுமுக படியாச்சார் குடும்பப்பட்டது. எந்த முகமானாலும் தங்க முகமாக வந்து என்றும் 16,000 வர வேண்டும். எப்படிமா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த உலக வரலாற்றிலேயே சத்தம் பண்ணாதீங்கப்பா. இந்த உலக வரலாற்றிலேயே முதலாக இந்த அழுகி வரும் கலையை உலகெங்கும் பரப்பிக்க வேண்டும், இந்த உயிர்கலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்கன்னா ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டா உங்களோட படுத்து உயிர்வாங்க. ஆனா இந்த இரவு முப்பொழுதும் நம்ம தெருக்கூத்து கலையினை கையினாலேயே ஒளிபரப்பு செய்து கையினாலேயே படம் பிடித்து ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது ஆருயிர் நண்பர் நம்ம அதுக்கு மேலாகிய இன்னும் ஐயா கருப்பூர் வெள்ளார்பட்டியை சேர்ந்த செல்வம் ஐயா அவர்கள் கலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கையினாலேயே படம் பிடித்து உலகமெங்கும் பரப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக இந்த உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்கிறார். அப்படிப்பட்ட செல்வம் ஐயா குடும்பமும் நாம் வாழ்த்த வயதில்லை, சிறம் தாழ்த்து வணங்குகிறோம். அம்மா அம்மா இருந்த போதும் இந்த சபைக்கு முதலாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர்நாமங்கள் என்ன? நீ யாரு விட்டு பாப்பா, நீ யாரை போய் யாரை போய் பாப்பான்னு அப்படி சொல்லு. இன்று வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? அருமையான நாடகமா? என்ன நாடகம்? சத்தியமா தெரியாதுமா. தெரியாம எதுவும் உயிரோட வாழணும். ஆமா ஏமா நான் தான் முதல்ல வரேன். இந்த ஊரு பேரும் சொல்லணும், யாரு செத்தாங்களோ அவங்க பேரும் சொல்லணும். இந்த நாடகம் என்ன நாடகம் சொல்லணும். நீங்க எல்லாம் எதுக்கு வேஷம் போட்டு வரீங்க? நக்குறதுக்கா? நீங்களே நல்லா கேளுங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் எங்களுக்கு மேல 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கள, அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு உங்க எதுவுமே கேட்க மாட்டோம். ஆமா இது கொடுத்துருப்பான், கேட்க மாட்டோம். சத்தியமா வாங்கலைங்க. ஆமா அது போல எப்படி வைத்துள்ள நாடகமோ அதாவது சொல்லுவாங்க பழமொழி. சரி பார்க்கலாமா? பலம் கொண்ட ராமாயணத்தில் சரி கேட்காது எல்லாம் கேட்கலாமா? கீதையுள்ள மகாபாரதத்தில் மகாபாரதம் அதை போல சரி மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய ஆரண்ய காண்டம். ஆமாமா ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகமாகிய இந்த வைத்துள்ள நாடகமோ காரணம் மோட்சம். ஆமாமா இந்த நாடகத்தில் சரி நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்ன சொல்றேன்?
ஊருல கருவை கலைந்த நூறு சரி கலசத்தால் உண்டு செய்த ஏய், என்னுடைய பெயரோ உன்னுடைய பேரோ பான்மதி பெருந்தருவான் ஆண்மதி பிறந்திருவாள் ஆமாடி சரிம்மா என்றும் பெருமையை தேடி தருவாள் பெருந்தருவான் என்று பெயர் வைத்த ஏய், பெருந்தருவாளாக இருந்தாலும் சரி அம்மா உங்க ஈன்றெடுத்த தாய் தந்தை யாருமா நன்றாக ஏய், என்னோட பேருன்னு கேட்கறீங்களா என்ன பேருமா உன்னுடைய பெயர் என்ன என் பேர் தம்மா கோமாளி வேற பேர் எதுவும் வைக்கீங்களா? என் பேரோ தர்சன் தர்சன். ஆமாமா எதுக்கு உன் தர்சன் பேர் வச்சாங்க? எதுக்கு? கூப்பிடுத்துக்குதம்மா சரிட்டு கூப்பிடுத்துக்கலாம் சரி. அப்படியா இருந்தாலும் இந்த வான்மதி பிறந்திருவார். நான் எப்படி பிறந்தேன்? எப்படிம்மா? பிறந்த இந்த இடத்துக்கு நான் எப்படி அவர் என்னாக்கும் நல்லா தெரியுமா? என்ன நாட்டு மன்னமா சொல்றேன். அவர் வருவது தன்னையாரோ என் தந்தை யாரோ ஓய், வடமருதை ஆழ்ந்து வரக்கூடிய சரி என் தந்தையோ ஏய், பலராம சக்கரவர்த்தி ஜெயராம சக்கரவர்த்தி ஆமாடி சரிம்மா என் தாயோ ரேவதி அம்மையார் ரேவதி அம்மையா ஆமாடி ஏய். அப்படி பலராமனுக்கும் சரி. ரேவதிக்குமாக சரி. நான் பிறந்து நான் ஞானம் அடைந்தேன் யாருமா ஆமா ஏய், டெல்லி என்று மஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய சரி மாமன்னனாக வந்த ஏய். கோடி பெரிய மன்னனை ஏய், நான் சிறப்புமாக மாறிவிட்டேன் அப்படியா ஆமாடி அப்படியே இருந்தாலும் நான் சொல்லடி நான் வந்த என் கணவரோ பெரிய மன்னன் துரிய மன்னன் ஆமாடி. ஆமாமா நான் வந்த காரணம் என்ன தெரியுமா உங்க புடிச்சு அனுப்பிச்சிருக்காரு என்ன அழைத்தாரா உங்க புடிச்சிரு ஏய் புடிச்சிரையா புடிச்சிருப்போம் அங்க போ புடிச்சிருப்போம் இல்லம்மா உன்னுடைய கணவர் மறுபடி உத்தரவு இவனுடைய கணவர் ஒருபடி உத்தரவா ஆமாம்மா. என் நாயகரா என்னுடைய நாயகரா உங்க நாயகராஜா என் மன்னர் உங்க மன்னவாரு எதுனா மன்னவாரி கூட நாசமா போயிருவிடா இல்லைங்க, உங்க மன்னவர் என்னுடைய மன்னர் ஏய், என்னுடைய புருஷ் ஆமாங்க உங்க புடிச்சு ஏய்